சார் சொல்லிடுறேன் சார் 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 எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார் 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 எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். உன்னெல்லாம் விடுறதுக்கு மனசே இல்லைடா சார் சொல்லிடுறேன் சார். என்னை காப்பாற்றுங்க சார். சொன்ன என்ன போட்டுருவாங்க சார். இப்போ சௌரியா 4 நாள் கழிச்சு சௌரியா உனக்கு என்ன செக்யூரிட்டி கொடுப்பாங்களா சொல்கிறா சார்? வாத்தியார் தான் சார். மார்க்கெட்டு, ட்ராவல்ஸு, கிரானைட்டு, மரக்கடை, ரியல் எஸ்டேட்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ். சென்ட்ரல் மார்க்கெட்டில் யார் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வாத்தியோட நாலேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சார். அது மட்டும் இல்லாமல் மேலூரில் இவரோட அனுமதி இல்லாமல் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் கூட ஏற முடியாது சார். அந்த ஊரில் இவர் தான் போலீஸ் ஸ்டேஷன், இவர் தான் கோர்ட். அவ்வளோ செல்வாக்கு. உட்கார் உட்கார். என்னங்கடா இந்த வருஷம் தலைவர் வந்து செல்லத்துறை நீங்கள் இருக்கிறா அவனே நிறுத்திடுவான். இங்கே வர்றா செல்லத்துறை, பதவிக்கு வர்றது பெருசு இல்லை. சரிங்க. ஏதாவது தப்பு தவறா என் காதுக்கு வந்துச்சு அப்புறம் நல்லா இருக்காது. சரிங்க. நல்லா நல்லா மதிவானன் வாத்தியோட சொந்தக்காரன், அவரோட ரைட் ஹேண்ட் எல்லாமே. நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஓ கோர்ட்ல பாத்துக்கிறீங்களா? சரி. அம்மா அண்ணன் தம்பி பிரச்சனை, கோர்ட்டுக்கு போகிறேன். அது கோர்ட்டுக்கு போறீங்களா? இல்லையா சும்மா அவன் சொன்ன மாதிரி கட்டு நடந்துக்கணும். என்ன? சரிங்க. சாப்பிட்டு போ. வாத்தியாருக்கு ஒரே ஒரு பொண்ணு சார். தாய் இல்லாத பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட வசதி அந்தஸ்தெலாம் கூட பார்க்காம எஸ்ஐ கனகவேலுக்கு தன்னோட பொண்ணை கட்டி வச்சார் சார். ஆனால் கொஞ்ச நாள் அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கை செட் ஆகலை. கனகவேலோ தான் சம்பாதிக்கிறதே போதும், வாத்தியார்ட்டு எந்த காசும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இதனால் அவங்களுக்குள்ள டெய்லி சண்டை வர ஆரம்பிச்சு. எங்க டைவர்ஸ் கொடுத்தா தன்னோட பொண்ணை தாங்கிட்டு பிரிச்சவங்க பயந்து கனகவேல் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டார். இதுக்காக பஞ்சாயத்து பேச வந்த வாத்தியாரையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் அவமானப்படுத்தி அனுப்பிட்டார். வாத்தியாரும் தன்னோட மகளுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார். இப்படியே அவங்களுக்குள்ள சண்டை முத்தி போய் ஒரு நாள் கனகவேல் வாத்தியாரோட பொண்ணை அடிச்சு அனுப்ப அங்கேருந்து வந்தவன், இனிமேல் என்னால் அவங்க கூட வாழ முடியாது, என்ன அவங்ககிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சுருங்க, நானும் என் பொண்ணு நிம்மதியாக வாழணும், இதுக்காக அவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். தன்னோட மகளே வந்து சொன்னதுக்கப்புறம் இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் சரின்னு வாத்தியார் எஸ்ஐ கனகவேலை போடலான்னு முடிவு பண்ணான் சார். ஆனால் அவங்க பிளான் பண்ண அன்னைக்கு கனகவேலுக்கு ஆக்சிடென்ட் ஆக அவருக்கு பதிலாக அன்றைக்கி நைட் டியூட்டிக்கு சூப்பராஜ் போனோம் சார். கூலிப்பட ஆட்கள் அந்த இருட்டில் வந்தது கனகவேல் தான் நினச்சி சூப்பராஜை மாற்றி போட்டாங்க சார். இதான் சார் நடந்தது. லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஆர்டர் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். மதுரைக்கு நம்மளால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இது ஒரு சின்ன விஷயம். என்ன சம்பவத்தை சரியாக செஞ்சுருக்கணும், தப்பாக பண்ணிவிட்டாங்க. இன்றைக்கி அந்த நாய் உசுரோடு சுற்றி தெரியுது. அது எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். மற்றபடி அந்த செத்த தம்பியோட மூஞ்சி கூட நமக்கு தெரியாது. அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அது செமையாக செஞ்சுருவான். கவர்மெண்ட்டில் என்ன செஞ்சிட போகிறேன்? ஐயா ரெடி அப்படியா? இந்த ஒரு 2 நிமிஷம் நான் வந்துடுறேன். வாங்க வாங்க ஓகே வாங்க வாங்க. என்ன தம்பி காப்பியை சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கியா? இல்லை சார் வேணாம் சார், தேங்க்ஸ். எங்கே விட்டேன்? அந்த செத்த தம்பியோட முகம் கூட நமக்கு தெரியாது தம்பி. அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அது என் பொறுப்பு. என்னம்மா? பாப்பா வாணி புடுங்க, பசிக்குது, அழுவா. அப்புறம் பாப்பா சாப்பிடு. மாமா. அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னல, ஆமா தம்பி தான். வாங்க. கண்ணை காட்டினா நம்ம பேருக்கு எதை வேணாலும் பண்ணிவிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் எங்கே சொல்ல மதிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை நாங்கள் மதிக்கணும்ல. இந்த கேஸுலேருந்து நீங்கள் விலகிக்கிங்க.
அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம். இப்படினாலும் சரி அப்படினாலும் சரி. என்ன நான் சொல்றது? சார், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் வான்னு கேட்பேன். மரியாதை வந்து வண்டியில் ஏற்றிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டி அடித்து வாயை கிழிச்சு கூட. எங்க வந்து என்ன பேசிக்கிருக்கா? யாரு மேல? சார் 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 இரியா யோ எங்கேயா போற? எவ்வளோ நேரம் வெயிட்? இப்பதான் உள்ள போறாரு. ஏங்க தயவு செஞ்சு சொல்லுங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வாய முடியா? யோ சொல்றியா? யோ போய் உட்கார சொல்றேன். போ சொல்றேன். போ. மாமா மாமா இங்கே மாமா உட்காந்துருக்கீங்க. மாமா பேசுங்க மாமா. ஏய் ஏய் உள்ளதாடா சார் கூப்பிடாரு. உள்ள வா. மாமா இருங்க பேச வந்து வச்சுக்கிறேன் மாமா. இவ்வளோ சார் ம் வந்துட்டேன். ஆ சொல்லுங்கள். ஏதோ காலையிலேருந்து வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள். என்ன திருன்னு முடிக்கிறீங்க? சொல்லுங்கடா, என்ன விஷயம்? மூர்த்தி சார் அவனுக்கு முறையிலான்னு நினைக்கிறேன். சிரிப்பு அது போக சொல்லு. ஏய் போங்கடா, சிரிப்பு மூடம் போங்க. போங்கடா. போயா. மாமா மாமா உங்களை இப்படி பார்க்க முடியல மாமா என்னால். நான் 5 நிமிஷம். இவெல்லாம் சொல்லி உனக்கு வேலை கிடைச்சினா அப்புறம் நாங்கள் எதுக்கு? இவன் சத்துக்கு எம்பிட்டு பெரிய காரியம் பார்த்துக்கிட்டேன். அரே கேட்க நாதி இல்லாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் எப்படியா நீ வேலையை வாங்க போற? காக்கி சட்டையை கலட்டுனா நீலாம் ஆம்பளே கிடையாது. உனக்கே எம்புட்டு இருக்குன்னா எனக்கு எம்புட்டு இருக்கேன். இவனையெல்லாம் கொண்டு போய் வேற எங்கே வேணாலும் செஞ்சுருக்கலாம். உன் கண்ணுக்கு முன்னாடி ஏன் பண்ண? எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும்ல சேதுபதி, உனக்கு தெரியாததா? இனிமே வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமா நான் எழுதுனா தான் இருக்கும். சரி ஓடு வீட்டுக்கு, உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. ஹேய் ஓன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். வரும்போது வீட்டை திறந்து விட்டு வண்டியில ஓடு. என்னைய வண்டியில் வச்சு சுத்த விடுற? ஏய் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? காலையிலும் சொல்லிக்கிறதில்ல, என்ன பண்ண? சரி வராயா? ஏய் நம்ம ஆளுகளை கூப்பிட்றா. கிட்ட வந்தான வெட்டி புதைச்சிருந்தா.
என்ன சார் பேசுறீங்க? என்னையா என்ன? இல்லைங்க, நான் தான் உங்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னேன்ல. அந்த பிசியே வந்து டம்மியை மாற்றி வச்சது நான் தான் சொன்னால் கூட யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ போய் அந்த பொண்ணை தூக்கி. எந்த பொண்ணு? அப்போ நம்ம தூக்கலையா சார்? நீங்க என்ன சார் என்னையுமே சந்தேகமா கேட்டிருக்கீங்க? மாமா சொல்லாம நானே சார் செஞ்சிருக்கேன். சும்மா வந்ததுல அதே கேட்டிருக்கீங்க. நான் தான் செய்யணும்னு சொல்றோம்ல. பத்திரமா இறக்கி விட்டீங்களா? விட்டாச்சு சார். அப்படி பஸ் ஸ்டாண்ட் 2 சுற்றிட்டு கொண்டு போய் விட்டாங்க. சரி, நீ போங்க. வரேன் சார். சார் சூப்பர் சார். முருகானந்தம் உண்மையவே சொல்லியிருந்தாலும் கமிஷனில் எதையாச்சும் சொல்லி கட்டையை போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் பொண்ணு தூக்குனது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த கதையா வாத்தியாருக்கும் ஆப்பு, நமக்கும் சாதகமாக போச்சு சார். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. அவங்கள இன்னும் ஏதாச்சும் செய்யணும் சார். போலீஸ்காரன் சீன்றானுங்க. ஏய், இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லைடா. சட்டம் மட்டும் ஏறட்டும். நீங்கள் ஒன்று செய்யுங்க. மண்டே நேரடியாக நீங்கள் கமிஷன் வந்துருங்க, நம்ம இங்கே பேசிக்கலாம். கொடுங்க சார். யோ சேதுபதி, உன் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மண்டே வரும்போது முதல்ல ஸ்டே பண்ணிட்டு வா. வை, சும்மா தொண்ணு அவனுக்கெல்லாம் தயவுதாச்சனே பார்க்கக்கூடாது மாமா. அவனுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு முதல்ல நம்மளை மாட்டி விட்றானா? மறுபடியும் காய்ச்சலை போட்டான் நம்மளை சும்மா விட மாட்டான். அவன் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்திக்கணும் மாமா. அவன் காலத்துக்கு மறக்க முடியாம ஏதாச்சும் செய்யணும். ஏன்டா விட்டுருங்க, அவனை உருத்திரியா அழிச்சிடுறேன். செஞ்சிடறா. என்னடாச்சு மாமா? தப்பிச்சிட்டாங்க மாமா. டேய், உங்ககிட்ட போய் ஒரு வேலையை படுத்தும் பாரு. எதுக்கு லாய்க்கல தப்பிக்க விட்டியாடா? அவனுக்கு வேலை கிடைக்கூடாதுடா. டேய், அவன் சுட்டா போய் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். தூக்குடா அவனை, தூக்குடா அவனை. நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த பையனை தூக்கிட்டுங்கிற செய்தி எனக்கு வரணும். சரி மாமா. ஏப்பா அந்த பையன் இப்படி மாற்றி சொல்லிவிட்டாது என்னன்னு ஐயா? வணக்கம் ஐயா. ஐயா, அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க பையன் அதெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லு. கேஸு சேதுபதிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக கொலகாரில் தான் இருப்பான். என்ன பண்ணுவானே தெரியாது. அதனால் நீங்கள் சரண்டராக தான் என்ன. யாரை பார்த்து? பேசாமல் போயிடுங்க சார். யோ, நம்ம சேஃப்டி தான் சொல்கிறேன். அதுக்கு ஹேய், 2 போலீஸ்காரனே எரிச்சு கொண்டுட்டு இந்த வெளியே தான் இருக்கேன். அவன் என்ன கேஸ் போட்டாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா, ப்ராப்பராக அரசு வாரந்து இருந்தப்பவே 2 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் சுத்த விட்டான். இப்போ அரசு தான் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. சரியான கிறுக்கையா, என்ன வேணாலும் பண்ணலாம்ல. நான் சொல்கிறத சொல்லிட்டேன்யா, வரேன். பெட்ரோல் இருக்கு. டேய், எங்கடா இருக்கீங்க? டேய் டேய் மதி, டேய் மதி எங்கடா இருக்க? டேய் 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 யாரா டேய் டேய்